வணக்கம். செய்திச் சுருக்கம். 2030க்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு. தமிழக சட்டசபையில் 2024-25ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்தார். குடிசையில்லா தமிழகம் என்ற இலக்கை எட்டும் வகையில் ஊரகப் பகுதிகளில் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதல் கட்டமாக வருகிற நிதியாண்டில் 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் தலா 3.5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டித்தரப்படும். வீட்டுமனை இல்லாத பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இதற்காக வரும் நிதியாண்டில் 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். கீழடியில் திறந்தவெளி அரங்கம் அமைக்க 17 கோடி ரூபாயும் 8 இடங்களில் அகழாய்வு செய்ய 5 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும். முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 1000 கோடி ரூபாயில் சாலைகள் மேம்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. சிங்கார சென்னை திட்டத்துக்கு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. சிங்கார சென்னை திட்டத்துக்கு ரூபாய் 500 கோடி ஒதுக்கப்படும் என பட்ஜெட்டில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். ஊரக பகுதிகளில் 2000 நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்காக ரூபாய் 365 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் 300 கோடி ரூபாயில் சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும். 5000 நீர்நிலைகளை புனரமைப்பதற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கப்படும். 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்க முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். சிங்கார சென்னை திட்டத்துக்கு மேலும் ரூபாய் 500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள சாலைகள் ரூபாய் 300 கோடி செலவில் அகலப்படுத்தப்படும். வடசென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு ரூபாய் 1000 கோடி நிதி ஒதுக்கப்படும். பூந்தமல்லியில் அரசு பங்களிப்புடன் ரூபாய் 500 கோடியில் அதிநவீன புதிய திரைப்பட நகரம் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்த அமைச்சர் தங்கம் தென்னரசு அதில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் குறித்து உரையாற்றினார். காவிரி, நொய்யல், வைகை, தாமிரபரணி நதிகளை புனரமைக்க திட்டங்கள் அறிவிக்கப்படும். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு 13,720 கோடியும், மகளிர் இலவச பஸ் பயண திட்டத்திற்கு 3,050 கோடியும் ஒதுக்கப்படும். அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும். சென்னை, கோவையில் 26 கோடி ரூபாயில் பணிபுரியும் மகளிருக்காக தோழி அரசு மகளிர் விடுதிகள் அமைக்கப்படும். பள்ளி கல்வித்துறைக்கு 44,042 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில்துறை 4.0 தரத்திற்கு 45 பாலிடெக்னிக் கல்லூரிகள் தரம் உயர்த்தப்படும். கோவையில் 1100 கோடி ரூபாயில் 20 லட்சம் சதுர அடியில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் பேசுங்க, நிர்மலாவுக்கு மோடி அன்பு கட்டளை. டெல்லியில் நடந்த பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா பேசினார். மத்திய அரசின் நடவடிக்கைகளால் உலக பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறியிருப்பதாக கூறினார். ஆங்கிலம், ஹிந்தியில் பேசிய நிர்மலாவிடம் இதே கருத்துக்களை தமிழ், தெலுங்கில் பேசினால் நல்லா இருக்குமே என பிரதமர் மோடி கூறினார். தமிழில் பேச வாய்ப்பளித்த மோடிக்கு நன்றி தெரிவித்த நிர்மலா அதன் பின் தமிழ், தெலுங்கிலும் பேசினார். பல மொழிகளில் பேசி அசத்திய நிர்மலாவுக்கு மேடையில் அமர்ந்திருந்த தலைவர்கள் கைதட்டி பாராட்டினர். Minister Narendra Modi ji, President of world's largest party Jagat Prakash Nadda ji, Chief Ministers, Deputy Chief Ministers, heads of all the morchas and parties, karyakarta from all over the country. I stand here before you to second the resolution which Manya Raksha Mantri ji, Rajnath ji has placed before this audience. He has explained both the political and the economic achievements of Prime Minister Modi and the government. I just want to highlight a few very critical macroeconomic and financial aspects. इसमें एक आध बार मैं हिंदी में बात करने के लिए कोशिश करती हूँ. माननीय रक्षा मंत्री जी ने इतना विस्तार से आर्थिक विषयों में, राजनीतिक संबंधित विषयों में प्रस्ताव हमारे सामने रखे हैं, मगर इसमें मैक्रो इकोनॉमिक विस्तार से वाइडर इकोनॉमिक विषय में और ग्लोबली हमारे फाइनेंशियल स्ट्रेंथ के ऊपर क्या चिंता है, लोगों के मन में क्या सोच है, इसके ऊपर एक आध शब्द मैं रखना चाहती हूँ, ज्यादा समय ना लेते हुए. निर्मला जी, एक तो विषय उत्तम रखने के लिए
हिंदी में बोलने के लिए, लेकिन मेरा आपसे आग्रह है, अगर 2-4 मिनट यही बात तमिल में और यही बात 2-4 मिनट तेलुगु में अगर आप रख सके तो अच्छा होगा. நம்ம மாண்புமிகு பிரதமர் ஐயாக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பெரிய சபையில் என்ன தமிழ்ல பேச சொன்னதுக்கு. இந்த இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனா எடுத்துட்டு வந்த விஷயம் 10 வருஷமா இந்த நாட்டில் நம்மளுடைய பணம் வரி இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம நாடு எப்படி 5வது நிலைக்கு வந்திருக்கு 10வது நிலையிலேருந்து அப்படிங்கிறத எடுத்து சொன்னதா இருந்தது. அதே சமயம் 5வது நிலைக்கு வந்துட்ட பிறகு கூட வரப்போற டேர்ம்ல நம்ம ஜெயிச்சு வந்து 3வது முறையா பிரதமர் ஆகும்போது நம்ம நாடு 3வது ரேங்க்குக்கு வரும்ன்றதையும் எப்போதும் எடுத்து சொல்லிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அயராத முயற்சி. அந்த அயராத முயற்சியின் மூலமா நம்ம நாடு கீழ்மட்டத்திலேருந்து 5வது நிலையில நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலையில இருந்த அந்த ஃப்ரஜைல் 5ன்னு சொல்றோம், நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலைமையில இருந்த நம்ம நாட்டை இன்னைக்கு உயர்த்தி மேலேஞ்சு 5வது இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. அடுத்த தரம் 3ஆம் தரமா நான் பிரதமரா வந்தேன்னா அது 3ஆம் நிலைக்கு நான் எடுத்துட்டு போகக்கூடிய சக்தி நம்ம நாட்டில் இருக்குன்னு சொல்றாரு. அதோட இல்லாம இன்னைக்கு அவர் பேசினா நம்ம நாட்டில் மாத்திரம் நம்ம நாட்டு வங்கிகளை மாத்திரம் நல்லபடியா எடுத்துட்டு வர்றது மாத்திரம் இல்ல, நம்ம நாட்டு வங்கிகள் ஆதாயம் அடையக்கூடிய நிலைக்கு எடுத்துட்டு வந்திருந்தாலும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய வேற நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள் கூட, அதாவது பல நாடுகளின் முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு நாட்டிற்கும் அவங்க முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எங்கே போட வேண்டும் என்று தத்தளிச்சு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம நாடு நல்லா புழங்குது, நம்ம நாடு நல்லா வளருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டில் ப்ராஜெக்ட்ஸுக்கு பணம் கொடுக்குறேன்னு அவங்களே முன் வராங்க இன்னைக்கு. அதன் காரணமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு நம்ம பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துறோம். விரைவில் 3வது ஸ்தானத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி எடுத்த மாண்புமிகு பிரதமர் ஐயாவுக்கு நாம் எல்லோரும் கூட, அதனாலதான் அவரோட ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, எல்லாரோடையும் கூட சேர்ந்து இருப்போம், எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருப்போம், அதே மாதிரி எல்லாருக்கும் முன்னேற்ற வழியில எடுத்துட்டு போறதுக்கான முயற்சி செய்வோம். அதை தவிர எல்லாருடைய நம்பிக்கையும் அவங்க உழைப்பும் இதுல சேர்ந்து இருக்கும். அப்பதான் நம்ம நாடு 2047 முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக மாறும்னு சொன்னார். அதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம். நான் இங்கிலீஷ்ல சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால நான் தமிழ்ல இன்னும் நிறைய சமயம் எடுத்துக்காம 3வது முறையா மோடி அவர்கள் ஜெயிச்சு, நம்ம கட்சி ஜெயிச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சியோட இந்த நாட்டில் அரசு அமைக்கணும். அதற்கான முயற்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ரெசல்யூஷனுக்கு அரசியல் மற்றும் நம்மளுடைய எக்கானமி மேல வந்திருக்க இந்த ரெசல்யூஷனுக்கு நான் அவர் முன்மொழிஞ்சுக்கு பின்மொழிகிறேன். அதனால இங்க நிக்கிறேன். உங்க எல்லாருடைய ஆதரவும் தேவை. தமிழ்ல சொன்னதுக்கு வாய்ப்பு, తెలుగులో 2 మాట తలుచుకున్నానండి. తెలుగు ఆంధ్ర తెలంగాణలిందు వచ్చి ఉన్న ప్రజలు మన కార్యకర్త అందరికీ ధన్యవాదాలు. ఇవాళ మన డిఫెన్స్ మినిస్టర్ ఒక పొలిటికల్ రెసల్యూషన్ తీసుకొచ్చి మన ముందు పెట్టారు. దాని గురించి బాగా విస్తారంగా మాట్లాడారు కూడా. దాంట్లో ఉన్న ముఖ్య అంశం ఏంటి, ఎలా ఉన్నటువంటి మన ఎకానమీని ముందు ఎలా తీసుకొచ్చారు, దానికి ఏమేం ప్రయత్నం జరిగింది, ఆ ప్రయత్నం కారణంగా కింద నుంచి చూస్తే 5వ నంబర్లో ఉన్నటువంటి మన ఎకానమీ
ఇవాళ టాప్ నుంచి 5వ నంబర్కి వచ్చింది అని అంటే వారు ప్రయత్నం వల్ల వచ్చింది. వ్యాప్తంగా అన్ని వర్గాల్లో కూడా మనం చూస్తున్నాం ఎట్లాంటి డెవలప్మెంట్ అవుతుందని. మన పిల్లలు బయట వెళ్ళి చదవడానికి వెళ్తున్నారు, ఉద్యోగానికి వెళ్తున్నారు. వాళ్ళు ఇబ్బంది గురిగా అయితే, ఎక్కడో చిక్కుకుంటే, అక్కడి నుంచి రాకపోవడానికి ఇబ్బంది అయితే ముందు నిలబడి ఆ రాష్ట్ర ప్రెసిడెంటో ప్రైమ్ మినిస్టరో వారితోటి మాట్లాడి మన పిల్లల్ని సంరక్షణతోటి తీసుకొచ్చి మన దేశంలో చేర్చే ఆ ధైర్యము, సాహసము, వాళ్ళతోటి మాట్లాడకంటే శక్తి ఉన్నటువంటి ఒక ప్రధాని ఉన్నారంటే వారు మన ప్రధాని మోదీ అవர்கள். అట్లాంటి ప్రయత్నం చేసి ఇవాళ మన ఎకానమీ ఇంత దూరం వచ్చిందనంటే దాని ఫలితమే మనం ఇవాళ 5వ స్థానంలో వచ్చాం. మళ్ళీసారి గెలిచి వస్తే, మళ్ళీసారి 3వసారి ప్రథమర్ అయితే నేను ఇదే ఎకానమీని 3వ స్థాయికి తీసుకొస్తానని చెప్పే ఆ ధైర్యము, సాహసం ఉన్నటువంటి ప్రధాని అది ఉంది దీంట్లో. ఇవాళ వారు నిలబడి మాట్లాడితే గ్లోబల్ ఇన్స్టిట్యూషన్స్ మనం చెప్పే ప్రత్యేకంగా తెల్లవాళ్ళు ఉన్నటువంటి ఇన్స్టిట్యూషన్స్ వాళ్ళు ఇంకా ఎవరి మాట వినే టైప్ కాదు. కానీ వాళ్ళు నిలబడి ప్రధాని మన దేశ ప్రధాని మాట్లాడితే, అయ్యా మీరు 20వ శతాబ్దంలో ఉన్నారు, మీరు మన దేశాన్ని మనలాంటి దేశాన్ని ముందు తీసుకెళ్ళడానికి సహాయం పడతారంటే మీ వల్ల కాదు, కానీ మీరు మీ దారిని మార్చుకొని అందరికీ సహాయం పట్టేట్టు మార్చుకుంటే మా దేశం మాత్రం కాదు, భారతదేశం మాత్రం కాదు, చాలా దేశాలకి పనికొస్తారు అని చెప్పి వాళ్ళ దగ్గర ధైర్యంగా నిలబడి మాట్లాడి వాళ్ళని మనసు మార్పించి ఇవాళ వారి రికమెండేషన్ ద్వారా వచ్చిన గ్లోబల్ ఎక్స్పర్ట్స్ కమిటీ రిపోర్ట్ని వాళ్ళు ఒప్పుకోవడం మాత్రం కాదు, దాని మీద యాక్షన్ తీసుకుంటున్నారు. యాక్షన్ తీసుకోవడం కాదు, ఇవాళ చెప్తున్నారు మీరే మాకు కొంచెం గైడెన్స్ ఇవ్వండి అన్నట్టు. బ్రెజిల్లో నడుస్తుంది G20, వాళ్ళ ప్రధాని మనకు చెప్తున్నారు మీరు మాకు గైడెన్స్ చేయండి ఎలా G20ని ఇప్పుడు తీసుకెళ్లాలని. ఇట్లాగా వారు మాట్లాడితే వారు మాటల్లో ఉన్నటువంటి శక్తిని, మాటల్లో ఉన్నటువంటి సత్యాన్ని నమ్ముకొని వాళ్ళు ధైర్యంగా మన మాట ప్రకారం చెల్లడానికి ముందుకొస్తున్నారు. ఇవన్నిటిని మనం గుర్తులో పెట్టుకుని ఇవాళ తీసుకొచ్చిన ఈ రెసల్యూషన్కి నేను సమర్థనం ఇవ్వడానికి నిలబడుతున్నాను. మీ అందరం కూడా ప్రయత్నం చేసి బూత్ లెవెల్కి తీసుకెళ్ళండి, శక్తి కేంద్రాల్లో చెప్పండి. ఈ మంచి ఇట్లాంటి భారతదేశానికి గౌరవం ఇప్పించినటువంటి ప్రధాని మన అందరం కూడా సమర్థన ఇవ్వాలి, సపోర్ట్ చేయాలి, మనం ముందుకెళ్ళాలి. థ్యాంక్ యూ. லோக்சபா தேர்தலில் போட்டியிட 21 முதல் அதிமுக விருப்ப மனு. எதிர்வரும் லோக்சபா தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்கும் தேதியை அதிமுக அறிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியின் 40 தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் உரிய கட்டணம் செலுத்தி அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம். வரும் 21ஆம் தேதி முதல் மார்ச் 1 வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் விண்ணப்பம் வழங்கப்பட உள்ளது. அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து வழங்குமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். EPS, OPS சேர்ந்து அதிமுகவை நாசமாக்கிட்டாங்க. கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள டீச்சர்ஸ் காலனியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் திமுக பொதுக்கூட்டம் நடந்தது. மேட்டுப்பாளையம், குன்னூர், நீலகிரி, பவானி சட்டசபை தொகுதி திமுகவினர் பங்கேற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி பேசினார். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் இன்று ஏன் கூட்டணி வைத்திருந்தார்கள், ஏன் பிரிந்தார்கள் என்று யாருமே சொல்ல முடியாத அளவிற்கு திடீர்னு சேர்ந்தார்கள், திடீரென்று பிரிந்தார்கள். ஏன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அந்த அதிமுகங்கிற கட்சி படுற பாடு. அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகைக்காரங்கள்லாம், ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்ன வேறுபாடு? அவங்க கட்சியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிடன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு தான் அர்த்தம் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். அதெல்லாம் படிச்சவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க, நம்மள்ட்ட போய் ஏன் கேட்குறீங்க? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டிய முடிவுங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர்.
வெக்கமா இல்ல? ஒரு கட்சியினுடைய பெயருக்கே அர்த்தம் தெரியாத ஒரு பொதுச் செயலாளர் அதிமுகவில். பாஜகவும் அதிமுகவும் ஏன் கூட்டணி அமைச்சிச்சு? இன்னைக்கு அந்த அதிமுக நிலைமை என்ன? புதுசா ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவி கிட்ட சாந்தி முகூர்த்த தன்னைக்கு பேசுறான். இந்தா என்னங்க இந்தா ரொம்ப வெக்கப்படுது. எப்படா பேசுறேன்னு தெரியாம நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு இருக்கான். போங்க நீங்க ஒரு பைத்தியம். அவனுக்கு என்னன்னா நம்மளை எப்படிடா கண்டுபிடிச்சா அப்படியே பார்த்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. நீங்க பைத்தியார் ஆஸ்பத்திரியில 6வது வார்டுல இருந்தீங்கல்ல, நான் 7வது வார்டுல இருந்தேன். 2 மெண்டலும் சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்குது. வேற யாரும் இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அந்த கட்சியை நாசம் பண்ணி இன்னைக்கு அது சேருமா சேராதான்ட்டு இன்னைக்கு அப்படி ஒரு கட்சி. அதுல சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க பாரு. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல வேற எதுவுமே பிடிக்காத ஆளு கூட நாள் முழுவதும் இதுக்கு பேசாம காரமட ரங்கநாதர் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிடலாம் உட்காந்து. இதுல அந்த ஓபிஎஸ் நிலைமையும் இபிஎஸ் நிலைமையும் பார்த்துட்டு எங்கள் தலைவர் முதலமைச்சர் தான் ஓபிஎஸ் இடத்தை மாத்திட்டு எதிர்கட்சி துணைத் தலைவராக உதயகுமாரை இறக்கப்பட்டு என் தலைவர் தான் நியமிச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவரே எங்க தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான்யா. இப்படி கேடுகட்ட அதிமுக பாஜக ஒரு பக்கம், யாரு கூட கூட்டணி வைக்கிறது வைக்க கூடாதுன்னு முழிச்சுக்கிட்டு முடிபிதிங்கி கிடக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு மத்தியில் இந்தியாவை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் அந்த ஆட்சியை, அந்த கூட்டணியை வீழ்த்தி மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக ஆட்சியை இந்திய கூட்டணியின் சார்பாக டெல்லியிலே நிறுவப் போவது நம் தங்க தளபதி அவர்கள்தான். பட்டாசு விபத்துகளை தடுக்க 6 மாதத்தில் புதிய திட்டம். பட்டாசு ஆலை மற்றும் கிடங்குகளில் ஏற்படும் தொடர் விபத்துகள் கவலை அளிப்பதாக தீயணைப்புத்துறை இயக்குநர் ஆபாஷ்குமார் தெரிவித்துள்ளார். தலைமை செயலர் 3 மாதங்களுக்கு ஒருமுறை பட்டாசு கிடங்குகளை ஆய்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பெரிய வெடிமருந்து கிடங்குகள் நிறுவனங்களுக்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம்தான் உரிமம் வழங்குகிறது. தீயணைப்புத்துறை சார்பில் சிறிய கடைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரிமம் வழங்கப்படுகிறது. வெடி விபத்துகளை தடுக்க ஏற்கனவே பல முன்னெச்சரிக்கை விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன. இருப்பினும் கலெக்டர், எஸ்பி மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளை ஒருங்கிணைத்து 6 மாதங்களுக்குள் புதிய திட்டங்கள் வகுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.